Hey guys, welcome back to Twisty Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மனைவி அங்க கால்ல அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. கணவரா என்ன பண்ணணும்? பாட்டு பாடி ரீல்ஸ் பண்ணுகிறாரு. கல்ட்டி அடி பண்டி உசுர கல்ட்டி கொடு பண்டி நீ இப்ப சொல்லணும். சார் நம்மளுக்கு வராத விஷயத்துல நம்ம எடுக்கவே வேணாங்க. மோட்டிவேஷன்லாம் பண்ணாதீங்க இந்த விஷயம் அடுத்த வாட்டி. டேய் மச்சான், நாய் இல்லனா காசு கூட நம்மள மதிக்காது. எப்பேற்பட்ட கிரியேட்டிவிட்டி! ஏன் மணி மாட்டத்துக்கு வர இடம் கிடைக்கலையா, இல்ல டிராயிங் வரையறதுக்கு வர இடம் கிடைக்கலையா? முறையா ஒரு நோட்ல எழுத போறதுக்கு முன்னாடி ஓம் போட்டு தான் எழுதணும். கரெக்டா போட்டுருக்கிறியா? செஞ்சுட்டா போச்சு. சார் அவர் அவ்வளவு உதவியா இருப்பார். அவர் இல்லைன்னா அந்த வீட்டுல ஒண்ணுமே நடக்காது. உண்மையாலுமே உங்களுக்கு டாட்டூ போட தெரியலன்னா சார் என்ன மாதிரி தத்ரூபமா டாட்டூ போடுறவங்க உலகத்திலே கிடையாது. உட்காருங்க. என்ன கொடூரமா இருக்கு சார், அதுவும் ஒரு விதமான காதல் தாங்க. என்ன கொஞ்சம் கொடூரமான காதல்னு வச்சுங்களேன். அங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டயர்டுன்னு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு மாத்திரையை கூட போடல என்ன வேலை பார்த்துனுறாங்க தெரியுங்களா? இந்த வேளாங்கண்ணில முடிவெற்ற கடைங்க போற அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பாருங்க. எல்லா பாவங்களும் தன்னை விட்டு நீங்க தேங்காவை போட்டு உடைக்க தம்பி, அது சரிப்பட்டு வராது. இன்னொரு வாட்டி உடைங்க. பாத்தீங்கல்ல, எங்க தலைவர் படத்தை சைனீஸ்ல டப் பண்ணிருக்காங்க. அதுவும் கூட மண்டையில மாட்டி. அப்பா வரும்போது மகள் மறைஞ்சு நின்று சர்ப்ரைஸ் பண்ண, ஏன் மகள் மட்டும் தான் பண்ணுமா? மகன்கள்லாம் பண்ண கூடாதுங்களா? எனக்கு ஒரு குடும்பத்தை கூட ChatGPT கேட்டா அது குடும்பத்தை கூட்டு தூக்கி போட்டோவிலே மாட்டிருச்சு. கிளாஸ் உள்ள போலான்னு பார்த்தா இப்பதான் எலி நசுக்குவது எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. அருமையான பாடகருங்க. ஆனா என்ன, கொடைக்கானல்ல இருக்க குணா கோகை உள்ள இருந்து மட்டும்தான் பாடுவார் அவரு. சார் கடவுள் எல்லாத்தையும் பாக்குறாரு சொல்றீங்களா? இங்க பாருங்க, பேலன்ஸையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க அவரை. சார் எலுமிச்சை சார் லைட்டா பட்டா எந்திரிச்சிருவாரு. நாங்க 4 லோடு இறக்கிட்டோம், இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்ல. பெண்கள் சூழ உட்காந்துருக்க மாதிரி ஒரு போட்டோவை ஏஐல ஜெனரேட் பண்ணி அம்மாவுக்கு அனுப்பி விட கண்ணன் நினைப்பான் மனசுக்குள்ள. ராதை தேடி பெங்களூர்ல இதான் வேலை பண்ணிங்கிறியா மரியாதையா வந்து மூடு வந்து சார். இவரை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேங்க. இவர் போட்டோ இங்க இருக்குது. இன்னுமா எனக்கு தெரியல சார். அவர் ஒரு 90s கிட்ஸுங்க. அவரு போயிட்டு ஒரு பானிபூரியை 2 பேரும் சாப்பிட சொன்னா ஷாக் ஆகாம, இப்போ ஒரு பானிபூரியை 2 பேரும் கடிங்க ப்ரோ, 2 பேரும் கடிங்க ப்ரோ. சார் பாக்குறதுக்கு தான் வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்க. போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. நல்ல ஆக்சன்ல ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. அந்த போன்ல அவங்க வீட்டுக்காரரோட போட்டோவை பார்த்தோன்னே சந்தோஷத்தை பார்க்கணுங்களே. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது மருதாணி வச்சிருக்க கூடாதாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் கூடாதான். வைஃப் முன்னாடி ஓட 10 செகண்ட் கழிச்சு ஹஸ்பண்ட் தோர்த்தணும். எதையோ புடிங்கிட்டு ஓடுறாரு நினைச்சு 3வது ஒருத்தர் தோத்தின்னு ஓடுறாரு. சார் அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறவங்க எல்லாருமே காலில் நடனத்தோட தான் இறங்குறாங்க. சார் அவர் ப்ரொஃபஸரா இல்ல ப்ரொஃபஷனல் டான்சரானே தெரியல. என்ன ஆட்டம்! அவர் வாய்ஸ் ஃபில்டர் வச்சுலாம் பாட மாட்டாருங்க. ஆனா என்ன டீ ஃபில்டர் மட்டும் அப்பப்ப யூஸ் பண்ணுவாரு. கிட்ட பேசாம தவிக்கிறேன், மனசுக்குள்ளேயே அழுகுறேன், எல்லாத்துக்கு காரணம் நீனுமா. சொல்ல போறது சோக நியூஸ். அதுக்கு முன்னாடி போற ட்ரம்ஸ் மியூசிக்க பாத்தீங்களா? அந்த உண்ட மயக்கம் டிராவலிங்க சொர்க்கத்துக்கே போயிட்டாரு வாயை பொழந்துகிட்டு. ஒரு பேண்ட் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு வைஃப் கிட்ட சொன்னா பலாசோ பேண்ட் வாங்கி வந்து வச்சிருக்காங்க. சார் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. பேச ஆரம்பிச்சுன்னா பேசுறேன், எனக்கும் புரியல, கேட்கற உங்களுக்கும் புரியாது. நான் சென்னையில இருந்தேன், திடீரென்று 4 விஷயம் என்று முதல் மணல மிஸ் ஆயிடுச்சு. சார் வணக்கம், என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? ஐயோ ஞாபகம் இல்லைங்களா? ஐயோ பரவாயில்ல விடுங்க. இட்ஸ் ஓகே. ஹலோ சார், என்ன அறியோ? இல்ல எனக்கு யாரும் இல்ல. ஓகே
ശരിയാ വേഗം പോയി ഫുഡ് மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு கூட்டு வந்தவருங்க பாத்துக்கிறாரா என்ன பெரு கூட்டு பாத்துன்னு இருக்கிறாரு. சார் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கூச்சப்படாதீங்க, யாரை பார்த்து பயப்படாதீங்க, அப்பதான் வாழ்க்கையில முன்னேறி போக முடியும். நடுராத்திரி தூங்கும் போது 1008 கேள்வி மனைவிகளுக்கு தோன்றும் போல. என்ன மாதிரி டான்ஸ் ஸ்டெப், நல்ல வேலை இடிஞ்ச வீட்டுல ஆட ஆரம்பிச்சீங்க. அவர் அங்க ஓட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, பின்னாடி பங்கு விட்டு இருக்கிறாருல, அது பறந்தே அவனும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. கஷ்டப்பட்டு ஜெல்லெல்லாம் ஊத்தி மண்டையை சீவின்னு போவேன், வண்டியில போகும்போது சூரியன் மாதிரி ஆயிருது. கேமராமேன் கிட்ட கூட அப்படி ஒரு டெடிகேஷன் இல்ல, பக்கத்துல 2 கையில 2 போன் விட்டா கால்ல 2 போன் வச்சு வீடியோ எடுப்பாரு போல. ஏங்க அவர் கார்ல ஒரு மினி கோவிலே கட்டி வச்சிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு கலசத்தை நாளைக்கு மாட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். பாருங்க சாக்லேட்டை பிரிச்சு கொடுக்க போறோம், பொது நலமா ஒரு செயல் செய்யறோம், திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. படிக்க போற டிகிரியை கூட 2 நிமிஷத்துல சூஸ் பண்ணிட்டாரு, ஆனா என்ன ஜூஸ் குடிக்கிறதுங்கிறத 1/2 மணி நேரம் தேடி நிறுகிறாரு. ட்ரிப் வந்திருக்கிறோம் தாங்க பேரு, 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் போனும் கையுமா தான் இருக்கிறாரு. புது வண்டி கண்ணாடி மாதிரி பல கொண்டு வர, இந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு மனசுல நான் நாளைக்கு வர இங்கே நின்னுட்டு. நான் காரை கழுவனாமா அடுத்த நாள் மழை பெய்யுமா, அதான் மழைக்கே தெரியாம கழுவிக்கிட்டு இருக்கேன் காரை. அப்படி ஒரு மேஜிக்கை தூக்கிட்டு போ, பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்றாங்க. வரும்போது தான் தெரியுது மேஜிக்கோட அர்த்தம் என்னன்னு. காதலியை சாப்பிட்டியான்னு கேட்க இதே கேள்விதான் எப்ப பார்த்தாலும் கேட்பியாடான்னு அவங்க கேட்க உடனே ஒரு இந்தியன் எக்கானமிலாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. What is your opinion about the liberalization of Indian economy and foreign investment in the நான் தோசையும் தக்காளி சட்னி சாப்பிட்டேன்ப்பா. புடவையை கட்டி போயிட்டு மார்க்கெட்ல ஆட, அங்க வியாபார மட்டத்தெல்லாம் விட்டுட்டாங்க, திரும்பி நின்று வியாபாரமாவது இதுவாகுதுன்ட்டு இதை பார்த்துனுக்குறாங்க. இப்படிதாங்க போர் அடிக்கிற சமயத்தெல்லாம் பாட்டு பாடி இன்டர்நெட் வாசிகள்லாம் மைக் கேட்டு இருப்பாங்க. தும் தக் த தும் 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 தக் தகதும் உன்கே தாமியோகர். சார் குப்பையில இருக்கிற ஜவுத்தாலகவர் கூட அப்படி ஆடாது, என்ன வளைஞ்சு நெறிஞ்சு ஆடுறாருங்க அவரு. கையெல்லாம் காமிக்கிறாங்க, பெரிய ஜிம் பாடியோ இல்ல முழுசா பாருங்க. டென்டிஸ்ட் பல்ல புடுங்கும் போது மேடம் உங்களுக்கு வலிச்சிச்சுன்னா கத்துங்க சரிங்களா. 20 வயசுக்கு மேல இந்த ட்ரெண்ட் எல்லாம் வேணாங்க, நட்டெல்லாம் கழுத்து நட்டெல்லாம் கலந்து போய் கிடக்கு. சார் திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி வராங்க, மாப்பிள்ளை எஞ்சி போறாரு, பின்னாடி நிக்கிறாரு, என்ன நடக்குதுன்னே புரியலங்க. சார் மனைவிக்கு பசிக்குதுன்னா எதனா வாங்கி கொடுக்கணும், இப்படி வயித்துல மைக்கு வச்சு பார்க்க கூடாதுங்க. அப்பப்ப மண்டைக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாரு, இப்ப திடீர்னு நேர்ல பேசுறவே சமாளிக்க முடியல. கிரண் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஃபவுண்டருங்க, அவர் எவ்வளவு சிம்பிளாக இருப்பாருங்க. யாரு கிரண் குரூப்ஸ், அது அவர் பேரு தான். காலையில எஞ்சி படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 6 மணிக்கு அலாரம் வச்சு படுத்தவர் எப்படி 9 மணிக்கு எந்திரிப்பாரு. 30 நாள் டயட்ல உடம்ப குறைக்கிறேன்னு முதல் நாள் 7ஆம் நாள் 10ஆம் நாள் சொல்ல 30ஆம் நாள் உண்மையிலே குறைச்சிட்டாங்க. Guys, day 1 of my dieting. Guys, day 3 of my diet. क्या मम्मी साफ पता guys, day 30 of my diet. சார் பேட்டரி வண்டி எடுத்த கையோட முதல்ல டேங்க் ஃபுல் பண்ண தான் வந்திருக்கிறேன். சார் ₹1 பெட்ரோல். ஹலோ இங்க குடும்பத்துல இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவரால் எப்படிங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும்? எல்லா காலேஜ் ஈவெண்ட்டுக்கும் போறீங்களே, அப்படி என்னதாங்க பண்ணுவீங்க? அம்மா எவ்வளவு பாசமா ஊட்டி விடுறாங்க, அப்பா வந்து பெட்ல இருந்து என்ன தூக்கி கீழே போட்டு அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. வைஃப் வந்து நேரடியா ஒரு ₹300 கேட்க, ஆமா எதுக்கு? ஷூ வாங்கலான்னு ஆசாசியா வந்தவரை செருப்பை வெளியே விட்டு வர சொல்றாங்க.
செருப்பு கடை தானடா இது. நீங்க டீனா டியூப் லைட் எஃப்னா ஃபேன் நினைப்பீங்க, அவங்க வீட்ல வேற அர்த்தம். எஃப் என்ன அப்படின்னு கேட்டா ஃப்ரண்ட் லைட், யூனா என்னன்னா அப்ல இருக்க லைட், இது என்னன்னா இது ஸ்டோர் ரூமா. வீடியோல கடைசி வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.